இந்த ஆண்டார் குப்பம் இது உள்ள நான் முருகரை பார்த்த உடனே என்ன அறியாம கண்காலிங்க. ஏன்னா முருகர் அப்பேற்பட்ட அழகோட இருக்காரு. அது இந்த இடத்துல என்ன முருகர் பிரம்மாகிட்ட சொல்லியிருக்காருன்னா, இனி என் பக்தர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு நீ விதியே சரியாக தான் எழுதணும், எந்த தவறாகவும் எழுதக்கூடாது, தவறாக எழுதப்பட்டு இருந்தாலும் என் பக்தனா இருந்து அவனுக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லி முருகர் உத்தரவு போடுறார். அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாவும் சரின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட புனித வாய்ந்த ஸ்தலம் இது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேசம்னா ஆந்திரா மக்கள், நான் எல்லா பேட்டிலும் சொல்ல, உலக தலைவனே முருகர் தான். உலகம் முழுதும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. செவ்வாய் கிரகத்துல முருகர் வழிபாடு இருந்திருக்கு. உலகம் ஃபுல்லா முருகனை கும்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்தியர்கள் மிகப்பெரிய அளவு முருகர் வழிபாடு பண்ணியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். தமிழ் கடவுள் முருகன், நம்மளுக்கு அவர் முருகர் உலகத்துக்கே சொந்தமான, நம்மளுக்கு மட்டும்தான் பந்தம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மக்களோட குலதெய்வமே இந்த முருகர் தான். நிறைய ஆந்திரா மக்கள் தெலுங்கு மொழி பேசுகிற மக்கள் வராங்க, அவங்க குலதெய்வம் அதுதான். இன்னொரு பேர் அதிசயம் என்னன்னா, கலியுகத்தில் இந்த முருகர் இங்கே பெரிய அதிசயம் என்னன்னா, பாம்பன் சுவாமிகள் தன் முக்தி அடையறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்த கோவில் இதுதான். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் முக்தி அடைகிறார்.